ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் வாய்ஸ் ஓவர். நான் ஆக்சுவலி இன்னைக்கு இந்த ஆல்ரெடி வந்து செகண்ட் லைஃப் ரெக்கார்ட் அடுத்த சாப்டர் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் தென் இந்த வீடியோ வேற இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால கொஞ்சம் மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம வந்து ஃபுல்லா வந்து வாட்ச் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி விட்டுருங்க. அண்ட் தென் இதோட மத்த வீடியோல என்ன பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். இல்ல வந்து வீடியோல வந்து செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே, நான் வந்து வடபல பேச விரும்பல. இன்னைக்கு இந்த வீடியோல நான் சொல்லிக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து செகண்ட் லைஃப் ரெக்கார்ட் அடுத்த சாப்டர் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் தென் வாங்க செகண்ட் வீடியோல போய் ஃபுல்லா வந்து பார்க்கலாம். போன வீடியோ எண்டிங்ல வந்து நான் மீரா வந்து அந்த 9th ஃப்ளோருக்கு வந்து போயிருப்பான். அங்க வந்து ஃபயர் கார்டு இருந்திருப்பாங்க. அவங்க வந்து கொண்டுட்டு அது கடைசியா வந்து கீ எடுத்திருப்பான். ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வந்து இப்போ வந்து 10 கீ இருக்கும் நம்ம ஹீரோட்ட. அண்ட் தென் மீதி இன்னும் 2 கீ வேணும். அது வந்து 10th ஃப்ளோர் தான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி இருந்து டிசைட் பண்ணிருப்பான். அண்ட் அதோட போன சாப்டர் வந்து முடிஞ்சிருக்கும். அண்ட் இதே சாப்டர் ஸ்டார்டிங் போன வீடியோ காமிச்ச மாதிரியே வந்து நீங்க 10th ஃப்ளோர் வந்து போறீங்களா அப்படி சொல்லி வந்து நோட்டிபிகேஷன் காமிக்குது. அது டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு இது கொஞ்சம் வார்னிங்கான விஷயம். அதாவது நீங்க வந்து போனா வந்து சோலோவா தான் போகணும். அண்ட் தென் ஸ்குவாடா வந்து போக முடியாது. உங்களுடைய ஸ்குவாட் வந்து இப்போ டிஸ்பேண்ட் ஆகுது அப்படி சொல்லி வந்து அது வருது. அண்ட் தென் நீங்க உள்ள போறீங்களா அப்படி சொல்லி வந்து திருப்பி கேட்க நம்ம ஹீரோ வந்து சரி, இது வரைக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தென் இதை தனியா தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்ல, அண்ட் தென் நீ கவலைப்படாத, ஏன்னா வந்து உன்னோட சீக்கிரமா நாங்க முடிக்க போறோம், அதுக்காக வந்து உட்காந்து வருத்தப்பட்டு இருக்காத அப்படின்னு சொல்ல, ஓஹோ அப்படியா, சரி இப்ப வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க 3 பேருமே வந்து அதுக்குள்ள போறாங்க. நம்ம ஹீரோ வந்து உள்ள போன உடனே அது தனியா ஒரு ஸ்பேஸ் ஆட் இருக்குது. அண்ட் தென் நீங்க வந்து 10th ஃப்ளோர்க்குள்ள வந்து வந்துட்டீங்க. இது வந்து தனியான ஒரு வாய்டு. இங்க வந்து வந்து லைஃபோ இல்ல டெத்தோ இல்ல டைமோ அப்புறம் எதுவுமே இங்க இருக்கிறது இல்ல. அண்ட் தென் நீங்களும் அதே மாதிரி ஹியூமனா இருக்கிறதுனால வந்து நீங்களும் இங்க இருக்கக்கூடாது. அண்ட் தென் சீக்கிரமா வந்து எக்ஸிட்டை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. நம்ம ஹீரோ வந்து இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இத்தனை ஃப்ளோர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருந்தாலும் இந்த ஒரு ஃப்ளோர்ல வந்து ஈஸியா வந்து தோத்து போயிருவாங்க. ஏன்னா வந்து இத்தனை ஃப்ளோர், அதாவது இது வரைக்கும் பார்த்த எல்லா ஃப்ளோரோட இது டிஃபிகல்ட்டி வந்து ரொம்ப அதிகம். இது ஒன்றும் அவ்வளவு சீக்கிரம் ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா இது மத்த சென்சத்தோட வந்து நம்ம வில் பவர் எவ்வளவு சொல்லி வந்து பாக்குறதா தான் இது இருக்குது. அப்ப நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு அப்புறம் அவன் தம்பி வந்து என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாக்குறான். அதுல வந்து அவங்க வந்து ஈஸியா 9 ஃப்ளோர் வந்து கிளியர் பண்ணிருப்பாங்க. 10th ஃப்ளோர் வந்து ஈஸியா கிளியர் பண்ணலாம்னு சொல்லி வந்து உள்ள வரும்போது அந்த அவங்க பார்த்துட்டு வந்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா வந்து இது அவ்வளவு ஈஸியா இல்ல. இந்த டவருக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்குது. ஒருத்தங்களோட வில் பவர் வந்து எப்படி குழி தோண்டி புதைக்கிறங்கிறது இதுக்கு ரொம்ப நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்குது. அண்ட் தென் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஆல் பவரோ இந்த மாதிரிலாம் வந்து இருந்திருக்கும். பட் ஆனா வந்து இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் வந்து தனிமைப்படுத்திருச்சு. அதாவது நம்ம இப்ப எப்படின்னா ஒரு டீம் மட்டும் தான் இருந்திருப்பாங்க. பட் ஆனா இங்க வந்து சோலோவா தான் உள்ள வரணும். அண்ட் தென் எல்லா சென்சஸையும் வந்து இது வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துரும். அதாவது இங்க யாருமே இல்ல, எதுவுமே தெரியாது, ஃபுல்லா வந்து ஒயிட் பிளேஸா இருக்கும். அதனால வந்து எல்லா சென்சஸையும் வந்து ஹைட் பண்ணிடும் அப்படி சொல்லிட்டு அவன் தம்பியில அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்திருப்பா. நம்ம ஹீரோ இதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். இந்த மாதிரி வந்து அந்த கில்டு வந்துட்டு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் பட் இந்த இடத்துல வந்து பெருசா வந்து லாக் ஆயிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் எல்லாருமே வந்து குரூப்பா தான் வந்து இருப்பாங்க. பட் ஆனா வந்து சோலோவா வரும்போது எல்லாத்தையும் வந்து எதுவுமே வந்து ஹேண்டில் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா தனியார் இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கிறான். ஆனா இந்த ப்ராப்ளம்லாம் வந்து மத்தவங்களுக்கு மட்டும் தான், எனக்கு அப்படி இல்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான், அவன் சென்சஸ் எல்லாம் வந்து ஹைட் பண்றான். அதாவது அவனுடைய கைசன் அப்படி சொல்லிட்டு அவன் ட்ரெஸ்ஸோட பவர் இருக்கு பாத்தீங்களா, அதையும் ஆன் பண்ணி விட்டு அண்ட் தென் ரொம்ப வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு 2 டோர் வந்து தெரியுது. நம்ம ஹீரோ அதை 2 வந்து ஸ்லாஷ் பண்றான். அண்ட் அப்போ வந்து ஒரு விஷயம் வந்து தெரியுது. ஓகே, நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோக்கு வந்து அந்த கீ வந்து கிடைச்சிருது. அப்ப நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது. நீங்க வந்து 10th ஃப்ளோர் வந்து ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அண்ட் தென் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து 10th ஃப்ளோருக்குரிய அந்த பிகினர் கோர்ஸ் வந்து ஃபுல்லா வந்து முடிச்சிட்டீங்க. அது நீங்க வந்து எவ்வளவு நேரத்துல முடிச்சீங்கன்னா வந்து 151 மணி நேரத்துல வந்து முடிச்சிருக்கீங்க. அண்ட் தென் ஆல்ரெடி முடிச்ச வந்து ஜின்னு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு 82 மணி நேரம் வந்து நீங்க அதிகமாக சீக்கிரமா வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்ல, அந்த ஜின்னுங்கிறது வந்து நம்ம ஹீரோட தம்பி தான். அது வந்து மறந்துடாதீங்க. அவன் பேரை வந்து இது வரைக்கும் நான் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டேன். அண்ட் அப்ப நம்ம ஹீரோக்கு வந்து இன்னொன்னு வந்து பாப்பா ஆகுது. நீங்க வந்து எல்லா ஃபேம்ல வந்து இந்த விஷயத்தை வந்து ஆட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ட் அதே சமயத்துல வந்து இன்னொன்னு வருது. ஸ்கோர் போர்டு வந்து காமிக்கிறாங்க. அப்ப வந்துட்டு நம்ம ஜின்னு தான் வந்து ஃபர்ஸ்டா இருக்குது. இதையும் நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு எனக்கு தெரியும் நீ ஒரு ஹீரோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லா ஃபேமையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறான். அண்ட் அப்ப வந்து அவனுக்கு ஒரு சில ரிவார்ட்லாம் வந்து கிடைக்குது. அது வந்து ஐஸ் ரிங்க், அப்புறம் வந்து ஸ்கல் கிரஸ்ட் அப்படி சொல்லி ஒரு விஷயம் வந்து கிடைக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஏடிஸோட கீன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு வேண்டிய அந்த 12வது கீ வந்து கிடைச்சிருது. அண்ட் தென் இந்த ரிவார்ட்ல வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு கேட்க நம்ம ஹீரோ வந்து சரி ஓகேன்னு சொல்லி வந்து அக்செப்ட் பண்ண அந்த கீ வந்து நம்ம ஹீரோக்கு வருது. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அந்த 12 கீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படி சொல்லி வந்து நோட்டிபிகேஷன் வருது. அண்ட் தென் அப்புறம் வந்து அது எல்லாத்தையும் வந்து கமெண்ட் பண்ணும்போது நீங்க வந்து ஒலிம்பஸோட கீ வந்து அக்யூர் பண்ணிட்டீங்க. அண்ட் அதனால வந்து பல வருஷங்களா சேர்த்து வச்ச அந்த ஒலிம்பஸோட ட்ரெஸ்ஸருக்கு வந்து நீங்க போறதுக்கான வாய்ப்புகளை வந்து பெற்றுட்டீங்க. அங்க வந்து போய் வந்து நீங்க ஒரே ஒரு பொருள் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி சொல்லி ஒரு நோட்டிபிகேஷன். நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பாக்குறான். நான் வந்து என்ன எடுக்கணும்னு சொல்லி வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து டிசைட் பண்ணிட்டேன் அப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் இன்னொரு சமயத்துல வந்து நம்ம ஹீரோட பக்கத்துல கோல்டன் கலர் லைட் வர, அண்ட் தென் பெரிய ஒரு டோர் வந்து கோல்டன் கலர்ல வந்து வருது. நம்ம ஹீரோ வந்து ஓகே இதுதான் அப்படி சொல்லிட்டு அவன் அந்த கீயை வந்து அதை இன்ஜெக்ட் பண்ண, அதுக்கப்புறம் அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது. நம்ம ஹீரோ சரி வந்து உள்ள போலாம் அப்படி சொல்லி வந்து உள்ள போகும்போது அங்க யாரோ வந்து ஒருத்தங்க வந்து உட்காந்துருக்காங்க. அண்ட் தென் நீதான் காரணமா, மத்த கார்டியன்ஸ்ல சேர்ந்து பயன்படுத்துனது நீதானா அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பாத்துட்டு இருக்கு. அப்புறம் வந்து இவர் பேர் வந்து எனிமிஸ் அப்படி சொல்லி வந்து இவரு ஒரு கார்டு தான். அண்ட் தென் இவருக்கு வந்து மார்டல் அண்ட் தென் இம்மார்டல் அதுல வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மார்டல் வந்து விஷயத்தெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் பாப்பாரு. அவருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தனால அவருக்கு வந்து இந்த ட்ரெஷரியில வந்து ஒரு கார்டியன் அந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் ஏதோ ஒரு ஹியூமன் கிட்ட வந்து அவங்க வந்து பாத்துக்கிறதுக்கான ஒரு விஷயத்த வந்து இவர் வந்து விட்டுருக்காங்க.
நான் எத்தனையோ ஹியூமன்ஸ் வந்து பார்த்துருக்கிறேன். அண்ட் தென் இந்த இடத்துக்கு வந்து கூட நான் வந்து பார்த்துருக்கிறேன். ஆனா ஒண்ணு மாரி ஒரு ஆள வந்து நான் பார்த்ததே இல்ல. அது இல்லாம வந்து இந்த கீ மூலியமா வருவாங்கன்னு சொல்லி வந்து நான் எதிர்பார்க்கவே இல்ல. இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. அண்ட் தென் நீ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிற. உன் மேல வந்து பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருக்குது அப்படின்னு சொல்லி அவரு யோசிச்சுட்டு இருக்கார். இல்ல யோசிக்கல வாய் வழியா சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நம்ம மீராவும் இல்லைங்க எனக்கு வந்து ட்ரெஷர்க்குள்ள போணும் அப்படின்னு சொல்ல, ஏன்டா அவசரப்படுற? ஏன் அதுக்குள்ள போகணுமா? சரி ஓகே பரவால்ல. நீ வந்து உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொடக்கும் போல. அப்போ வந்து அங்க ஒரு டோர் வந்து ஐ மீன் ஒரு கோல்டன் கலர்ல ஒரு டோர் வந்து ஓப்பன் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே அண்ட் தென் இதுதான் அப்படி சொல்லிட்டு அவரு வந்து உள்ள போக, அங்க பார்த்தா வந்து எல்லாம் வந்து தங்கம் தங்கமா இருக்குது. நம்ம ஹீரோலாம் வந்து இத பார்த்துட்டு இருக்கும்போதே, ஓகே இது வந்து எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? அப்படி சொல்லி வந்து கேட்டுட்டு, அண்ட் தென் என்ன பத்தி சொல்ல எனக்கே வந்து கொஞ்சம் எம்பாரஸா தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்ன பத்தி வந்து சொல்றேன். அண்ட் தென் இங்க இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? அண்ட் தென் இதோட வந்து உங்களுக்கு பெட்டரா ஒண்ணு தரேன். என்னன்னா வந்து என்னோட அப்போஸ்டலா வந்து மாறிக்கிறீங்களா? அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்க, இதுக்கு நம்ம ஹீரோ கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்குது. அண்ட் தென் அப்போஸ்டல்னா என்னன்னு சொல்றாங்க. இது வந்துட்டு காடால வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பீயிங்ஸ் தான் வந்து சொல்றாங்க. அதாவது ஹியூமன்ஸ்ல இருந்து ஒரு சில பேத்த வந்து குறிப்பிட்டு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து காடோடைய அந்த பவர்லாம் வந்து குடுப்பாங்க. எந்த காட் வந்து செலக்ட் பண்றாங்களோ அந்த காடோட பவர் வந்து குடுப்பாங்க. அண்ட் தென் மத்த ஹியூமன்ஸோட இங்க வந்து ஓவர் பவர்டா இருப்பாங்க. அண்ட் தென் அவங்க தான் வந்து அப்போஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறேன். அண்ட் தென் இவரே வந்து ஒரு 12 காட்ல அதாவது மிகப்பெரிய 12 காட்ல வந்து இவரு ஒருத்தர். அண்ட் தென் இவருடைய அப்போஸ்டலா இருக்கிறதுங்கிறது வந்து இந்த ரிவார்டோட வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். அப்ப நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா இது நல்ல ஆஃபரா இருந்தா கூட வந்து இவங்க கண்ட்ரோல்ல இருக்க வந்து எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அண்ட் தென் சாரி வந்து உங்களோட ஆஃபர் வந்து நான் டிக்ளைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். ஐ சி நீங்க வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணுவீங்கன்னு நான் சத்தியமா வந்து எதிர்பார்க்கவே இல்ல. அண்ட் தென் உங்களுக்கு இந்த பாதை தான் வந்து ஓகேனா அப்ப நீங்க இதையே வந்து சூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு வந்து புரியல. எந்த பாதைய பத்தி வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒண்ணுமே புரியல. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அப்படியே உள்ள போகும்போதே வந்து நிறைய வாய்ஸஸ் எல்லாம் வந்து கேக்குது. நீ வந்து என்ன சூஸ் பண்ணலையா? எங்க போற? என்ன வந்து எடுத்துட்டு போ. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வாய்ஸ் எல்லாம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஆர்டிஃபேக்ட்லாம் இருக்கு பாத்தீங்களா? அது எல்லாமே வந்து ஒரு உயிர் இருக்குது. அதெல்லாம் வந்து பேசுது என்ன கொஞ்சம் இன்னும் யூஸ் பண்ணி பாருங்க. நான் இன்னும் பெட்டரா இருப்பேன் அப்படி சொல்லிட்டு அது பார்த்து நிறைய பேச நம்ம ஹீரோ அது சுத்தமா கண்டுக்காம அப்படியே நேரா இன்னும் கொஞ்சம் உள்ள போறான். அண்ட் தென் உள்ள போனா ஒரு பெயிண்டிங் ரூம் இருக்குது. அது ஃபுல்லாவும் சுத்தி வந்து பெயிண்டிங்கா தான் இருக்குது. நம்ம ஹீரோ வந்து அதுக்குள்ள போயிட்டு அண்ட் தென் ஃபுல்லா வந்து சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கிறான். அவன் என்ன தேடான்னு தெரியல. பட் ஆனா தேடிட்டு இருக்கும்போதே வந்து டக்குனு அவனுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. அது திரும்பி பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பெயிண்டிங் வந்து கண்ணில் மாட்டுது. ஓகே கண்டிப்பா இதுவா தான் இருக்கும். நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் தென் இது பார்த்தா வந்து கார்கன்ஸோட வந்து ஃபேஸ் மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி சீல்டாட தான் வந்து இது இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். அண்ட் தென் நம்ம ஹீரோ இதை தெரியும் இருப்பான்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஓகே நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்க வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இந்த ரிவார்டா அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து அக்செப்ட் கொடுக்குற சமயத்திலேயே ஆமா ஜூட்ஸோட வந்து ஆர்டிஃபேக்ட்லாம் இங்க இருந்திருக்குமே அதெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கும் போது அவன் பாக்கெட் வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ரியாக்ட் ஆகுது. என்னடா அது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எடுத்து பார்க்கும்போது அது வேற இடத்த வந்து பாயிண்ட் பண்ற மாதிரி இருக்குது. அதாவது அது ஓடாம இருந்தது இப்ப ஏதோ இடத்த வந்து பாயிண்ட் பண்ற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ இங்க பார்க்கும்போது அது வேற ஒரு பிக்சர் தான் வந்து பாயிண்ட் பண்ணுதா. நம்ம ஹீரோக்கு வந்து ஒண்ணுமே புரியாம அந்த பிக்சர் பக்கத்துல வந்து போறா. அண்ட் தென் போனதுக்கு அப்புறம் அங்க ஏதோ ஓபன் ஆகுற மாதிரி இருக்குதா. நம்ம ஹீரோ வந்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது அது பின்னாடி வந்து ஒரு பெரிய ரூம் இருக்குது. அது ஓபன் பண்ணும்போது ஏதோ ஒரு பெரிய சிலை அது கையில வந்து ஒரு தண்டரை வந்து ஒரு ஸ்பியர் வச்சிருக்க மாதிரியே இருக்குதா. நம்ம ஹீரோ பார்த்தோன்னே பயங்கரமா ஷாக் ஆகுறான். தென் இதை பார்த்த உடனே சொல்லிட முடியும் அப்படின்னு சொல்றான். அது என்னன்னு பார்த்தா அதை வந்து ஆஸ்ட்ரே அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றான். இது வந்து மித்தாலாஜில வந்துட்டு அந்த ஜூஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு போர்ல அந்த மாதிரி இடத்தை வந்து கொல்றதுக்கு வந்து இந்த மாதிரி தண்டர் போல்ட் அப்படி சொல்லி வந்து ஒரு அடக்கு வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் தென் அது இங்க இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். அண்ட் தென் இப்போ வந்து எனக்கு எதுவுமே தேவையில்ல. அண்ட் தென் இது மட்டும் போதும். வெளிய இருக்கிறதா வந்து வெறும் குப்பை. அதெல்லாம் வந்து இது கம்பேர் பண்ணும் போதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எனக்கு ஜஸ்ட் இது மட்டும் இருந்தாவே வந்து போதும். அண்ட் தென் உள்ள வந்திருந்தேன் எனக்கு தனிப்பட்ட ஒரு ஃபீல் வந்து ஏற்பட்டுருச்சு இருந்துச்சு. அண்ட் தென் இதுகிட்ட தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இது எனக்கானது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அதை வந்து பிடிக்கிறான். அண்ட் தென் பிடிச்ச உடனே அது அப்படியே வந்து காணாம போயிருது. நம்ம ஹீரோக்கு வந்து ஒண்ணுமே புரியல. என்னடா ஆச்சு தொட்ட உடனே காணாம போயிருச்சு. ஒருவேளை வந்து ரொம்ப நாள் ஆனாலும் அது பழசுகிது ஆயிருச்சா இது வந்து தொட்டனி காணாம போயிருச்சு. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோட கைகிட்ட வந்து ஒரு பிரகாசமான லைட் வந்து அடிக்குது. அண்ட் தென் அது என்னன்னு பார்க்கும்போது அதை பார்த்தா ஒரு பிரேஸ்லெட் மாதிரி வந்து ஆகி அப்படியே செயின் செயினா வந்து சுத்தி இருக்குது. நம்ம ஹீரோக்கு பார்த்து பயங்கரமா ஷாக்காவது என்னடா அது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது அண்ட் அப்பதான் வந்து வெளியே ஒரு கார்டு வந்து பேசி இந்த சொல்லியிருப்பாங்கல்ல உன் பாதி வந்து நீ தான் சூஸ் பண்ண போற அந்த அது எப்படி இருக்கு நான் வந்து பார்க்க போறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதான் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து புரியுது. அண்ட் அப்போ நம்ம ஹீரோக்கு வந்து புரிஞ்சிருக்காது. ஓஹோ அவர் வந்து இதுதான் வந்து மீன் பண்ணிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். சரி இப்ப அதெல்லாம் வந்து யோசிக்கிறது டைமே இல்ல. அண்ட் தென் இப்ப என்ன ஆச்சுன்னு சுத்தமா வந்து புரியல. என்ன வேற ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அந்த ஸ்பியரை கொடுக்குறங்கிற பேர்ல ஏதோ ஒன்று கையில கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு சரி இதை வந்து அப்ரேசல் பண்ணி பார்க்கலாம் சொல்லி வந்து அப்ரேசல் பண்ணும்போது அதுல என்ன போட்டிருக்குன்னா வந்து பிளாக்கிங் தி ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து போட்டிருக்குது. அண்ட் தென் பிளாக்கிங்கிறது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தா ஒரு கொடூரமான ஒருத்தன். அண்ட் தென் எல்லாத்தையும் வந்து கொல்லக்கூடிய ஒருத்தன். பட் இவனே வந்து ஒருத்தங்க வந்து பிட்ரே பண்ணி தான் வந்து கொண்டிருக்காங்க. அண்ட் தென் இப்ப வந்து அந்த ஒரு விஷயத்துல அதாவது இவன் வந்து பிட்ரே பண்ணவங்க மேல வந்து சமயம் வந்து கான்ல இருந்திருக்கான். அண்ட் தென் இவனை வந்து பிடிக்கிறதுக்காக வந்து 3 வித ரிலேக் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இவனுக்கு வந்து இப்போ வந்து பவரா மாறிடுச்சு. அண்ட் தென் அந்த 3 ரிலேக்கு தான் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து இப்போ வந்து கிடைச்சிருக்குது. அதுல வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து இப்ப பார்க்கலாம். இப்ப நான் வந்து உங்களுக்கு சொன்னது வந்து புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. பட் வந்து இன்னொரு டைம் வந்து சொல்றேன். அதாவது அந்த பிளாக்கிங் இருக்கான் பாத்தீங்களா அவன் வந்து ரொம்ப கொடூரமான ஆள் தான். ஆனா அவன் வந்து பிடிக்கிறதே வந்து 3 ரிலேக் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அவனை வந்து புடிச்சு வச்சிருப்பாங்க. அதுல அடைச்சு வச்சதுலயும் வந்து அந்த ஒரு 3 ரிலேக்கும் வந்து அவனோட பவரா வந்து மாறிடுச்சு. அந்த ரிலேக்குங்கிறத வந்து நம்ம ஹீரோக்கு வந்து இப்போ வந்து பவரா தான் வந்து கிடைச்சிருக்கும். அண்ட் தென் அதை வந்து இப்போ ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து சோல் கலெக்டர் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஸ்கில் வந்து கிடைச்சிருக்கும். அந்த சோல் கலெக்டர்ங்கிறது வந்து நம்ம ஹீரோவால வந்து நிறைய சோல் வந்து கலெக்ட் பண்ணியிருக்க முடியும். பட் ஆனா வந்து ஒரு சில சோல் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து கலெக்ட் பண்ண முடியாது. பட் இந்த ஸ்கில் மூலியமா வந்துட்டு ரொம்ப ஈஸியாவும் அண்ட் தென் சீக்கிரமா வந்து சோலை வந்து கலெக்ட் பண்ண முடியும். அதான் வந்து இந்த ஒரு ஸ்கில்லா இருக்குது. அதான் வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் தென் அடுத்து வந்துட்டு ஸ்பிரிட் ஃபெமிலியர் அப்படி சொல்லிட்டு ஒன்னு இருக்குது. அது என்னன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து பிடிக்கிறான் பாத்தீங்களா, அந்த ஒரு ஸ்பிரிட்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து ஃபெமிலியரா வந்து மாத்திக்கலாம். அதெல்லாம் வந்து ஸ்பிரிட்டா வந்து மாறிடுச்சுன்னா வந்து நம்ம ஹீரோ என்ன ஆர்டர் குடுத்தாலும் அது கண்டிப்பா வந்து செஞ்சு தான் ஆகணும். அது எப்படியா இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும். அப்படின்னு சொல்லி வந்து அதுல போட்டிருக்குது. அண்ட் அடுத்து வந்து பிளாக் எனர்ஜி அப்படி சொல்லி வந்து போட்டிருக்குது. நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி வந்து பிளாக் பிளட் எட்ஜ் அப்படி சொல்லி வந்து ஒரு ஸ்கில் வந்து கிடைச்சிருக்கும். அண்ட் தென் அதோட பவர் வந்து இன்னும் பயங்கரமா வந்து இன்க்ரீஸ் ஆகுது இந்த ஒரு ஸ்கில் மூலியமா. அது மூலியமா வந்து ஆல்ரெடி வந்து சோல் வந்து கன்சியூம் ஆகிற ஒரு டைமிங் வந்து குறையுது. அண்ட் அதே சமயத்துல அது வந்து எவ்வளவு வந்து கன்சியூம் ஆகுது அதோட வந்து அதிகமான பவர் வந்து அதை அந்த வெளியப்படுத்தும் அப்படி சொல்லி வந்து இதுல வந்து போட்டிருக்குது. நம்ம ஹீரோ வந்து பாக்குறோம். என்னது பிளாக் கிங்கா? அப்படின்னா யாரு? அவர் யாருன்னே சுத்தமா வந்து தெரியலையே. அண்ட் தென் என் தம்பியோட நினைப்புல கூட வந்து அவர் யாருன்னே வந்து தெரியல. இவர் யாரும் கொஞ்சம் புதுசா இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, அண்ட் தென் அவருக்கு வந்து பிளாக் எனர்ஜி வந்து எங்க இருந்து கிடைச்சிருக்குன்னா வந்து அந்த அக்காசா பாம்பு மூலியமா தான் வந்து கிடைச்சிருக்கும். நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பாக்குறான். அண்ட் தென் அக்காசா பாம்பு கிட்ட தான் அந்த இது வந்து கிடைச்சது. அந்த ரிலேக்கு வந்து கிடைச்சது. அண்ட் தென் அதோட இது வந்து ரிலேட் ஆயிருக்குதுன்னா வந்துட்டு அப்பனா வந்து அந்த பிளாக் கிங்கோடைய அந்த சர்வெண்ட் தான் வந்து அந்த அக்காசா பாம்பா இருக்கும். அண்ட் தென் அந்த பாம்பியை அந்த கண்ட்ரோல் வச்சுக்கிறானா வந்து இவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான். அப்பனா வந்து வெளியே போனதுக்கு அப்புறம் வந்து அவனை பத்தி வந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து கவலைப்படுறதோட வந்துட்டு நம்ம ஸ்கில் இன்னும் எவ்வளவு டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து முதல்ல பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கும்போதே அவருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்க வந்து இந்த 10th ஃப்ளோர் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க. அப்புறம் வந்து ஒலிம்பஸோடய அந்த ஒரு ட்ரெஸரி வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய டைம் வந்துருச்சு. அப்படி சொல்றதோடய நம்ம ஹீரோ வந்து எதிர் இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயிடுறான். அப்ப நம்ம ஹீரோ வந்து கண்ணு முழிக்கிற மாதிரி இருக்கும்போதே வந்துட்டு ஓஹோஹோ! நீங்க வந்து வேற லெவல் பண்ணிட்டீங்க. ஈஸியா வந்து அந்த 10 ஃப்ளோரையும் வந்து ஈஸியா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அண்ட் தென் உங்களுடைய அந்த ஒரு அச்சீவ்மென்ட்னால வந்து நாங்க எல்லாருமே வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டோம். அண்ட் தென் எல்லாத்தையும் வந்து என்டர்டெயின்மென்ட் பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு அந்த காப்ளின் வந்து உட்கார்ந்து வந்து பேசிட்டு இருக்குது. ஆமா நான் எப்படி இங்க வந்தேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்க, அண்ட் தென் நீங்க வந்து அங்க மறைஞ்ச உடனே அண்ட் தென் இங்க வந்துட்டீங்க. நானும் வந்து உங்களுக்கு மீட் பண்றதுக்காக வந்து நானும் வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த காப்ளின் வந்து சொல்லிட்டு இருக்குது. அப்ப வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்கறான், சரி உங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின்லாம் இருக்குது. ஆமா அந்த பிளாக் கிங்னா வந்து யாரு அப்படி சொல்லி வந்து கேட்க, அப்ப நம்ம அந்த காப்ளின் சொல்லுது, அந்த அவங்க யாருன்னா வந்து நான் சொல்ல முடியாது. ஏன்னா அது கொஞ்சம் சீக்ரெட்டான விஷயம். அப்படி சொல்லும்போது அப்பனா வந்து அக்காஸோட பிரேஸ்லெட் வந்து எனக்கு எப்படி கிடைச்சது அப்படி சொல்லும்போது அதெல்லாம் வந்து உங்களோட ரிவார்டு. அண்ட் தென் நீங்க வந்து என்ன பண்றீங்களோ அது வந்து இந்த டவரே வந்து உங்களுக்கு குடுக்கக்கூடிய ரிவார்ட் தான். அண்ட் தென் இந்த டவர வந்து நாங்க வந்து கண்ட்ரோல் பண்றது இல்ல. அண்ட் தென் இதுக்கு மேல நிறைய பீயிங்லாம் இருக்காங்க. நாங்க ஜஸ்ட் வந்து ஒவ்வொரு ஃப்ளோர் வந்து பார்த்துக்கூடிய கார்டியன்ஸ் மட்டும் தான். அதனால வந்து இந்த ஃப்ளோர்ஸ்ல வந்து நீங்க எந்த மாதிரி ஒரு வழியை வந்து தேர்ந்தெடுக்கிறீங்களோ அண்ட் அதுக்கேத்த ரிவார்ட் தான் வந்து கிடைக்கும். அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான். அப்ப நான் வந்து பிளாக் கிங்கோடைய அந்த ஒரு விஷயங்கள் தான் வந்து நான் எடுத்துட்டு இருக்கிறேன். அண்ட் தென் ஃபியூச்சர்ல வந்து அதுக்கான விஷயங்கள் தான் வந்து கிடைக்குமோ அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கிறான். சரி ஓகே இந்த விஷயங்கள் வந்து நம்ம அப்புறமேட்டு வந்து பார்த்துக்கலாம். பட் இப்ப என்ன நடக்குது அது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அண்ட் தென் நீங்க வந்து இப்ப வந்து சரியா டிசிஷன் வந்து எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் உங்களுக்கு ரிவார்டு வந்து இப்ப கொடுக்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து ரிவார்டு கொடுக்கும்போது அவனுடைய கர்மா பாயிண்ட் பார்க்கும்போது வந்து 14,00,000 கர்மா பாயிண்ட் இருக்குது. அண்ட் தென் இதான் வந்து உங்களுக்கு கர்மா பாயிண்ட். யாராலையும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 10 ஃப்ளோர்ல வந்து எடுக்க முடியாத ஒரு அளவுக்கான கர்மா பாயிண்ட் தான் வந்து உங்ககிட்ட இருக்குது. அண்ட் தென் இதெல்லாம் வந்து நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கிறீங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து இல்ல எனக்கு வேணாம். இது எல்லாத்தையும் வந்து ஒருக்க வந்து கமெண்ட் பண்ணிடு அப்படி சொல்லும்போது சரி அப்ப உங்களுக்கு வேற ஏதாவது வந்து ரிவார்டு இது வேணுமா அப்படி சொல்லி வந்து கேட்கும்போது எனக்கு வந்து இந்த ஏர் ஸ்டே வந்து வேணும் அப்படின்னு வந்து சொல்ல அண்ட் தென் அது என்னன்னு வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த அந்த ஈட்டி மாதிரி இருந்துச்சு பாத்தீங்களா அந்த தண்டர் போல்ட் அப்படி சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருந்தேன்ல அதான் வந்து நம்ம ஹீரோ வந்து வேணும்னு சொல்ல இல்ல நீங்க வந்து காமெடி பண்ணாதீங்க அதெல்லாம் வந்து கிடைக்காது அப்படி சொல்லும்போது நான் ஹீரோ வந்து இல்ல நான் வந்து காமெடி பண்ணல அப்படி சொல்லும்போது இல்லைங்க அதெல்லாம் வந்து கிடைக்காது. அண்ட் தென் நீங்க வந்து இது முடிச்சதுக்கான ரிவார்டு வந்து நாங்க இப்ப தரோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எதுக்காக அந்த டச்சரிக்குள்ள வந்து போயிருப்பானா வந்து ஒரு ஷீல்டுக்கோசரம் போயிருப்பான். அண்ட் தென் அந்த ஷீல்ட வந்து கொண்டு வந்து இந்த உங்க ரிவார்டு அப்படி சொல்லி வந்து கொடுக்க நம்ம ஹீரோ வந்து ஷாக் ஆகுறான். ஓகே பரவாயில்ல இது வந்து ஒரு நல்ல ரிவார்டு தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அது வாங்கிக்கிறான். சரி ஓகே அண்ட் தென் உங்களுக்கு வேண்டிய ரிவார்டு வந்து நம்ம கொடுத்தாச்சு அப்படி சொல்லும் போதே நீங்க வந்து 10th ஃப்ளோர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அண்ட் 11th ஃப்ளோருக்கு வந்து போறீங்களா அப்படி சொல்லி ஒரு நோட்டிபிகேஷன் கேட்கும்போது அந்த காப்பி வந்து அங்க வந்து டெலிபர்ட் ஆயிக்குது. நான் சுத்தமா வந்து எதிர்பார்க்கவே இல்ல. அந்த பிளாங்கிங்கோடைய அந்த ஒரு விஷயத்த வந்து இவன் வந்து தூண்டி விடுவான்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்ல. அந்த விஷயங்கள்லாம் நீ அச்சீவ் பண்றத பார்த்தா வந்து ஃபியூச்சர்ல இன்னும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இவன் ஏதோ வந்து பண்ண போறான். அப்படி சொல்லிட்டு இந்த காப்ளின் வந்து யோசிச்சுட்டு இருக்க அப்படியே அந்த சீன் வந்து கட் பண்ணி அப்படியே ரெட் பண்ணி வந்து காமிக்கிறாங்க. ஏமா நீ சொன்னதெல்லாம் உண்மையா? அவன் வந்து 10 ஃப்ளோர வந்து ஈஸியா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டானா அப்படி சொல்லிட்டு அது ரெட் பண்ணி வந்து கேட்டுட்டு இருக்கு. ஆமா அவன் வந்து ஃபுல்லா வந்து கிளியர் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும்போது ஓஹோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கோர் போர்ட வந்து பாக்குறாங்க. அதுல நம்ம ஹீரோட பேர் இல்ல பட் யாரை வந்து பாக்குறான்னு தெரியல. பட் ஆனா வந்துட்டு ஓகே இது பரவாயில்ல. அண்ட் தென் அவன் வந்து ரொம்ப வந்து சூப்பரா வந்து பண்ணியிருக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு தேவையில்லாத ஞாபகங்கள் தான் வருது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோட தம்பி கூட இருந்து அண்ட் தென் இதெல்லாம் வந்து முடிச்சிருப்பான்ல அதெல்லாம் வந்து வருது. அதெல்லாம் வந்து வெறும் கடந்த காலம் தான். அது தேவையெல்லாம் போட்டு குழப்பிக்கிறதுலாம் வந்து தேவையில்லாத விஷயம். அண்ட் தென் எனக்கு இப்போ வந்து ரொம்ப முக்கியமானது அண்ட் தென் இவங்களை வந்து கூப்பிடுறதா அதாவது இவங்க வந்து இந்த கில்ல வந்து சேர்த்திக்கிறதா அப்படி சொல்லும் போது தான் வந்து நான் ஒழுங்கா வந்து பார்த்தேன். அதுல பார்த்தா வந்து ஜின்னும் அப்புறம் வந்துட்டு எடோரான்னு சொல்லி வந்து போட்டிருந்தது. அண்ட் தென் அவங்கள தான் வந்து எக்யூர் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். அது போக போக வந்து தெரியும். அண்ட் தென் ஃபியூச்சர்ல வந்து பார்க்கலாம். அண்ட் இதோட இந்த ஒரு சாப்டர் வந்து முடியுது. சரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படின்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் என் வாய்ஸ் ஓவர் நல்லதுன்னு வந்து கமெண்ட் பண்ணிடுங்க.
ஏன்னா வந்து என்னால் வந்து ஒழுங்காக வந்து பேசியிருக்க முடியாது. ஏன்னா வந்து கொஞ்சம் திக்கி திக்கி தான் வந்து பேசியிருப்பேன். அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓகேவான்னு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் தென் வந்து லைக் இன்னும் பண்ணலாம் வந்து லைக் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அண்ட் தென் நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.